ஆஷா, லஞ்ச் ரெடியா? ஏங்க, நான் இன்னைக்கு வாக்கிங் வரலன்றத இங்கிலீஷ்ல எப்படிங்க அனுப்புறது? உனக்கு எதுக்குடி அதெல்லாம்? இல்லை, அக்கம் பக்கத்தில் லேடிஸ்லாம் ஒன்று சேர்ந்து வாக்கிங் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அனுப்புறதுக்கு தான். தெரியலனா வாய்ஸ் மெசேஜ் போடுடி. ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்தாலே வாக்கிங் போக தேவையில்ல. புரியுதா? வீட்டில் குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறையும். ஆளப்பாரு எரும மாடு மாதிரி. லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? டைம் ஆகுது, கொடு. ஏங்க, சாவி கொடு, மசா மசா நிற்காத. சார், உங்கள் ஒய்ஃபோட ஹெல்த் இப்போ ஓகேவா? நல்லா இருக்காங்க சார். ஆஃபீஸ் கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, எந்த கம்பெனி சார்? பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். நல்லா ஹார்ட் ஒர்க்கர். வீக்லி 5 days ஒர்க் பண்ணுவாங்க. சூப்பர் சார். உங்கள் ஒய்ஃப் என்ன சார் பண்ணுறாங்க? சார், என் ஒய்ஃப் ஒரு எம்என்சி கம்பெனியில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க சார். வீக்லி 6 days ஒர்க். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஓகே சார், உங்கள் ஒய்ஃப் என்ன சார் பண்ணுறாங்க? அவங்க ஒன்றும் பண்ணல சார், சும்மா தான் வீட்டில் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒருத்தையை பற்றி பேசுறதே வேஸ்ட். சார், உங்கள் ஒய்ஃப் டெய்லி காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்காங்க? இன்னும் ஒரு 5 o'clock எழுந்துப்பாங்க. எழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? எனக்கும் பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுவா. அப்புறம் சார்? அப்புறம் என்ன சார், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைப்பா. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்க, துடைக்கிறது, பெருக்கிறது, அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறது, அவ்வளோதான் சார். அப்புறம் சார்? ஈவினிங் ஒரு 6 o'clock எனக்கும் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடுவா. அப்புறம் சார்? அப்புறம் என்ன சார், நைட் எல்லாருக்கும் டின்னர் ரெடி பண்ணிடுவா. சாப்பிட்டு முடிச்சோடனே பாத்திரம்லாம் கழுவி வைக்க ஒரு 11 மணிக்கெலாம் வந்து படுத்துருவா. அவ்வளோதான் சார், அவளை பற்றி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. என்ன சார், காலையில் 5 மணிக்கு எழுந்து நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா அவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வேலை தான் சார் இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை. வருஷத்தில் 365 நாளும் வேலை செய்யணும். நமக்காச்சு சண்டே ஒரு நாள் லீவ் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது கூட கிடையாது சார். அவ்வளோ ஏன், இந்த பொங்கல் தீபாவளி மாதிரி பண்டிகை நாள்லாம் நமக்கு லீவ் தராங்கல்ல, ஆனால் அன்னைக்கு தான் சார் அவங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் நாம அவங்கள மதிக்கிறது கூட இல்லை. அவ்வளோ ஏன் சார், என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம் அவங்கள பாராட்டியிருப்போமா? அதுவும் இல்லை. அவங்களோட ஆசையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்னு பார்க்குறவங்க சார் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமம் சார். வீட்டில் குனிஞ்சு நிமிந்து வேலையை பாரு, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறையும். ஆளப்பாரு எரும மாடு மாதிரி.